सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. சங்கர திக்விஜயத்துல 8வது சர்க்கம். அதுல ஆரம்பத்துல அந்த கதையெல்லாம் வருது, அது ஒன்றும் சொல்ல போறதில்ல. அந்த சாஸ்திர விசாரம் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து சொல்றேன். அது கொஞ்சம் டெக்னிக்கலா அனுமான விசாரங்கள் எல்லாம் இருக்கு. அது எவ்வளவு தூரம் சரளமாக சொல்ல முடியும் தெரியாது, முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த 1 மணி நேரத்துக்குள்ள அது முடிக்கிற மாதிரி சிரமம்னு பார்த்துட்டு இருக்கேன். 76வது ஸ்லோகம் ஆரம்பிச்சு இந்த ஒரு கான்வர்சேஷன். மண்டனேஸ்வர் கேள்வி கேட்கிறார், பகவத்பாதாச்சாரியால் பதில் கொடுக்கிறார். அவ கேட்ட கேள்வி என்னமோ இவர் கொடுத்த பதில் என்னமோ நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு கற்பனையா இருக்கிறார். பூத்த பாக்கியங்களையும் அங்கேயும் எல்லாம் இருக்கிற விஷயங்களையும் சேர்த்துண்டு அது ஒரு கோடிக்கிரமமா பண்ணி அந்த மாதிரி இருக்கு. அதில் ஒரு ஸ்லோகத்துல கேள்வி, அடுத்த ஸ்லோகத்துல பதில், அப்படி வந்திருக்கு. இந்த இடத்துல வேற காவியங்கள் ஒன்றும் இல்லை, காவிய கல்பனை ஒன்றும் கிடையாது, சாஸ்திரம் மட்டும்தான் இருக்கு. भोभो यतिक्ष्माधिपते भवद्भिर् जीवेशयोर् वास्तवरूपमैक्यं विशुद्धम् अङ्गीक्रियते हि तत्र प्रमाणमेवं न वयं प्रतीमः. மண்டலமிஸ்வரர் கேட்கிறார், भोभो यतिक्ष्माधिपते சம்போதனம் எதிவரியரேன்னு அர்த்தம். பவத்பிஹி உங்களால ஜீவேஷயோர் வாஸ்தவ ரூபம் ஐக்கியம் விசுத்தம் அங்கீக்கிரியதே. உங்க சம்பிரதாயத்துல அத்வைத சித்தாந்தத்துல முக்கியமான சித்தாந்தம் என்கிறது ஜீவ பிரம்ம ஐக்கியம் அங்கீக்கிரியது, சுத்தம் அங்கீக்கிரியது. சுத்தம் சைதன்யம் ஏகமேவா என்கிற ஒரு சித்தாந்தம் வச்சுருக்கீங்க. தத்த பிரமாணமேவம் ந வயம் பிரதீமா. அதுக்கு என்ன பிரமாணம் தெரியலையே கேட்கிறேன். அதுக்கு ஆச்சாரியர் பதில் கொடுக்கிற, தத் பிரத்யவாதி இதமேவ மானம். அவர் பதில் சொன்னார், இதுதான் பிரமாணம். என்ன? श्वेतकेतु प्रमुखान् विनेयान् उद्दालकाद्या दुरवो महान्तः संग्राहयन्ति आत्मतया परेशम्. கஷ்டமா இருக்கு இல்லையா? தத் பிரத்யவாதி ஆச்சாரியா சொன்னார், இதமேவ மானம், இதுதான் பிரமாணம். என்ன? எத் ஸ்வேதகேது பிரமுகான் வினேயான், வினேயாக சொன்ன சிஷ்யாக. இந்த ஸ்வேதகேது என்றவன் சிஷ்யனா கேட்கிறான் பிதாவை, என்ன சொல்லி கொடுங்க, நீங்களே உபதேசம் பண்ணும்போது சொல்ற. அவர் உபதேசம் பண்ற என்ன? ஐததாத்மியம் இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமதி ஸ்வேதகேதோ. உத்தாலகர் பிதா, உத்தாலகாத்தியா குரவகன் இருக்கு. இந்த பிதாவா இருந்தாலும் இப்ப குரு என்கிற காலத்தில் இருக்கிறார். அதனால உத்தாலகாத்தியா குரவோ மகாந்தக சங்கிராகயந்தி போதயந்தி அர்த்தம். என்ன? ஆத்மதையா பரேஷம், பரேஷா பரமாத்மா, பரமாத்மாவை ஆத்மதையா போதையந்தி, ஜீவ ஐக்கியம் போதையந்தின்னு அர்த்தம். ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லிக் கொடுக்கிறார் இல்லையா? அதுதான் பிரமாணம் சொன்னார். அதுக்கு மேல இவர் கேட்கிறார், வேதாவதானேஷு ஹி தத்துவாதி வதாம்சி ஜப்தானி அகமருஷனானி கும்பன் முகானீவ வதாம்சி யோகின் நைஷாம் விவக்ஷாஸ்தி குஹஸ்திதாத்தே. இப்போ என்ன சொல்றாரு? இந்த தத்துவமசிங்கிற உபதேசம் மண்டலமேஸ்வரனும் பார்க்காம இல்லை. அவர் பெரிய மீமாம்சகார். மீமாம்சகார் என்ன சொல்றார்? இதெல்லாம் உபனிஷத் வாக்கியங்கள் என்கிறத அதுக்கு ஒன்றும் பெரிய விவக்ஷ கிடையாது. இதெல்லாம் வாக்கியங்கள் இருக்கிறவே வழியே அதுக்கு ஒன்றும் வார்த்த விவக்ஷ கிடையாது. ஒரு ஜபத்துக்காக உபயோகப்படுத்தலாம். பிரம்ம யஜ்ஞத்துல அது திருப்பி படிச்சா அதுக்கு புண்ணியம் இருக்கு, அவ்வளவுதான். வேற அர்த்த விவக்ஷையே கிடையாது. வாக்கியம் இருக்குன்னு எனக்கும் தெரியும், ஆனா அர்த்த விவக்ஷை இல்லை. அப்ப கேட்கலாம், அர்த்த விவக்ஷை இல்லாத வாக்கியங்கள் இருக்குமா? ஒரு வாக்கியமா இருந்தாலும் ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்லிதான் ஆகணும் இல்லையா? கேட்டா இல்ல. நிறைய மந்திரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? பூம்பட்டம் எல்லாம் வரும், அதுக்கு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அப்ப அர்த்த விவக்ஷை இல்லை, இருந்தாலும் வாக்கியம் சொல்ல முடியும். அது ஜபம் பண்ணா பண்ணினா அதுக்கு பல பலன்கள் உண்டு. பாப நிவர்த்தி வர்றதுக்கு
அகமி, அகம்னா பாபம், மரிஷனம்னா பாப நிவர்த்தகம்னு அர்த்தம், பாபத்தை போக்கக்கூடியது. வேதாவசானேஷு ஹி, வேதாவசானேஷு உபனிஷத் பாகத்துல அர்த்தம். உபனிஷத் பாகத்துல இருக்கக்கூடிய தத்துவமாதி வதாம்சி, தத்துவமசி எப்பேற்பட்ட வாக்கியங்கள் எல்லாமே ஜப்தானி அகமரிஷனானி பவந்தி, அது ஜபம் பண்ணினால் பாபம் போயிடும், அவ்வளவுதான். கும்பட் முகாணி இவ, கும்பட் முகாணி சொன்னா என்ன அர்த்தம்? கும்பட் எப்பேற்பட்ட சப்தங்கள் கடைசியில் வரக்கூடிய வாக்கியங்கள் என்ன, மந்திரங்கள் அர்த்தம். ஹூம்னு வரும், மந்திரத்தினுடைய சில மந்திரங்களுக்கு கடைசியில் ஹூம்னு வரும், சில மந்திரங்களுக்கு ஹட்னு வரும். அப்பேற்பட்ட மந்திரங்கள், அதுக்கு ஐ கிளீம் இதெல்லாம் வரும் இல்லையா, அதுக்கு அர்த்தம் இல்லை, அதுக்கு லிட்டரரி மீனிங் கிடையாது. கும்பட் முகாணீவ வதாம்சி ஹே யோகின் நைஷாம் விவக்ஷா அஸ்தி உபஸ்திதார்த்தே, எந்த அர்த்தத்தையும் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் இல்லை. யார் சொன்னார்? மண்டனர் சொன்னார். அதுக்கு இவர் பதில் கொடுக்கிறார். அர்த்த அப்பிரதீதோ கில கும்படாதர் ஜபோபயோகித்வம் அபானி விஜ்ஞை, அர்த்த பிரதீதோ குதமத்திர சத்யாம் கதம் பவேத் பிராஜ்ஞா ஜபார்த்ததைவ. அர்த்தமே தெரியலனால் சரி இருக்கட்டும், ஜபார்த்தம் சொல்றாரு சொல்லலாம். அர்த்த அப்பிரதீதோ, அந்த வாக்கியம் படிச்சு எந்த அர்த்தமும் எப்படியாவது பார்த்தாலும் எப்படி சிரமப்பட்டாலும் அர்த்தமே கிடைக்கல. கிளீன் சொன்னா என்ன அர்த்தம் சொல்ல முடியாது, ஐன்னு சொன்னா என்ன அர்த்தம் அது இல்லை, எல்லாம் கற்பனையா சில அர்த்தங்கள் சொல்றது, அது லிட்டரரி மீனிங் இல்லை. உண்மையா சொன்னா அர்த்தம் இல்லை, சாஸ்திர திருஷ்டின்னு சொன்னா வேர்ட் பை மீனிங் இல்லை. ஆனால் அந்த வார்த்தை திருப்பி திருப்பி உச்சாரணம் பண்ணும்போது அதிர்ஷ்ட ரூபமான பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லுவோம். அது எப்ப சொல்லலாம்னால் அர்த்த அப்பிரதீதவும், அர்த்தம் விசேஷமான அர்த்தங்கள் ஒன்றும் வரலைனால் அது ஜப அர்த்தமான வாக்கியங்கள் சொல்லுவோம். அர்த்த அப்பிரதீதவும் கில கும்படாதேஹே ஜபோபயோகித்வம் அபானி, அபானினா சொல்லப்பட்டது, விஜ்ஞை அர்த்த பிரதீதவும். தத்துவமசி ஸ்வேதகேதோன்னு சொன்னா அர்த்தம் சரியா புரியுது இல்லையா, அர்த்தம் தெரியாது, அர்த்தம் தெரியுது இல்லையா. அர்த்த பிரதீதம் ஸ்புடமத்திர சத்யாம் கதம் பவேத் பிராஜ்ஞா, ஏ பிராஜ்ஞா கதம் ஜபார்த்ததா ஏவ ஏதேஷாம் வாக்கியானம், எப்படி உங்களால சொல்ல முடியும்? சரி, அது விட்டாரு, அந்த கேள்வி போயிடும். அதுக்கு மேலே இவர் வேற விதமா கேட்கிறார் மண்டனார். ஆபாதக தத்துவமசீதி வாக்கியாத் யதீஷ ஜீவேஸ்வரையோர் அபேத பிரதீயதே. வாக்கம் தான், நீங்க சொல்றது வாக்கம் தான். தத்துவமசின்னு ஐததாத்ம விதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி சொன்னால் ஜீவேஸ்வரையோர் ஐக்கியம் பிரதீயதே, ஜீவேஸ்வரையோர் அபேதா. தத்துவம் ஒரே விதத்தில் வரும்பொழுது அபேதம் கிடைக்கிறது இல்லையா, அபேதா பிரதீயதே. ஆனா ஆபாதா அது அப்படியே விசாரம் பண்ணிருக்குன்னா அதுக்கு போயிடுது. விசாரம் பண்ற வரைக்கும் அப்படிதான் அர்த்தம் ஒரு மனசுல விழுது இல்லையா சொல்லல. ஆனால் விசாரம் பண்ணும்போது அந்த அர்த்தம் சரியா வர்றது இல்லை, அந்த அர்த்தம் சரியில்லைன்னு தோணும். அப்போ நமக்கு அப்ப என்ன பண்றது, அது வாக்கியமே தப்புன்னு சொல்லலாமா? அப்படி இல்லை, அர்த்தவாதம்னு சொல்லுது. சுத்தியர்த்தம் மகாதி கர்த்திர பிரசம்சையா சியாத் விதிசேஷேவ, விதி வாக்கியத்துக்கு ஒரு சேஷம், ஒரு எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி இருக்கு. கர்ம விதிகள் நிறைய இருக்கு இல்லையா, அந்த கர்ம விதிகளுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்தது. கர்ம விதிகளுக்கு பார்த்தா நிறைய இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. ஆதித்யோ யோகா வரும், எஜமானஹா பிரஸ்தரஹான்னு வரும். அந்த பிரஸ்தரம்ங்கிறது ஒரு கர்ப்பையினால கட்டி வச்ச ஒரு இது. அதை பார்த்தோம்னா எஜமானஹான்னு சொல்றது. எப்படி எஜமானா இருக்க முடியும்? அது ஒரு பிலோசபியா அப்படி கிடையாது, பிரசம்சார்த்தம் உச்சதே என்கிற மாதிரி மகாதி கர்த்திரு பிரசம்சையா. இந்த இடத்துல இந்த தத்துவமசின்னு யாரை பிரசம்சை பண்றது? அந்த யாகத்துக்கு கர்த்தாவா இருக்கக்கூடிய எஜமானனே பிரசம்சை பண்றது. ஏ எஜமான, நீ கடவுள் தான் அப்படி. அந்த யாகத்தை பண்றவன் சாதாரண மனுஷன் இல்ல, பரமாத்மா தான். அப்படின்னா பரமாத்மா அர்த்தமா? அப்படி இல்ல, ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. ஹோமயாகம் பண்றவன், வாஜபேயம் பண்றவன்னா பெரிய கஷ்டம் இருக்கு இல்லையா. அதனால அது உலகத்தையே பரிபாலனம் பண்ற மாதிரி சாமர்த்தியம்
பரமார்த்தம் இருக்கிற பரமேஸ்வரனை மாதிரியும் நினைச்சுக்கணும் அவர்தான். அதனால பிரசம்சையா தியா விதிசேஷ ஏவா. அதனால என்ன வருது, இந்த வாக்கியத்திலிருந்து அர்த்தம் கிடைக்கிறது என்கிறதுனால மட்டும் அப்படியே தத்துவம் எடுக்க முடியாது. மீமாம்சைகள் சொல்ற. இதுக்கு மேல பகவத்பாதா கேட்கிறார், கிரத்வங்க யூபாதிகம் அரியமாதி தேவாத்மனா வாக்கியகண பிரசம்சன் சேஷ கிரியாகாண்டகதோ எதி ஸ்யா காண்டாந்தரஸ்தோபி பவேத் பிரசம்சா. என்ன பதில் கொடுக்கிறார், நீங்க சொல்றது சரியில்லை. ஒரு அர்த்தவாதம் சொன்னா எப்படி இருக்கணும், அந்த விதியோடு சேர்ந்து இருக்கணும், விதி வாக்கியத்தோட ஒட்டி இருக்கணும், அப்பதான் அர்த்தவாதம் சொல்ல முடியும். இந்த தத்துவசிங்கிற வாக்கியம் பார்த்தா எங்க இருக்கு, இந்த உபனிஷத்துல இருக்கு. இங்க கர்ம விதி இருக்கா? கிடையாது. கர்ம விதிகள் எல்லாம் எங்க இருக்கு, அந்த கர்ம காண்டத்துல எங்கேயோ இருக்கு. அங்கே இருக்கிற கர்ம விதிக்கு இங்கே ஒரு அர்த்தவாதமா? அப்படி வர முடியாது. அர்த்தவாதம்னா அங்கேயே இருக்கணும். அது சொல்ற கிரத்வங்க யூபாதிகம், கிரதுல அந்தமா இருக்கக்கூடிய யூபம் முதலான பதார்த்தங்களே அரியமாதி தேவாத்மனா வாக்கியகண பிரசம்சன் சேஷ கிரியாகாண்டதோ எதிர்த்தியா. கிரியாகாண்டத்துல கர்மகாண்டத்துல இருக்கக்கூடிய வாக்கியமா இருந்தால் நீங்க சொல்ற மாதிரி தாராளமா சொல்லலாம், நான் ஒத்துக்கிறேன். தத்துவமசின்னா ஒரு கர்த்தர் பிரசம்சைன்னு சொல்லலாம். எப்படி அந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கு. யூபத்தை காத்தண்டு அரியமான சூரியன் ஆதித்யோ யூபகான்னு இருக்கு. அந்த பசுவை பந்தனம் பண்ணக்கூடிய காஷ்டத்தை போய் ஆதித்யன்னு சொல்றது. இது அர்த்தவாதம் தான், ஒத்துக்கிறேன். ஏன்னா அங்கேயும் இருக்கிறது அந்த வாக்கியம். அதனால வாக்கியகணா பிரசம்சன் சேஷகா கிரியாகாண்டகதா, அது அதனுடைய சேஷம் அங்கம்னு சொல்லலாம், அதோட சேர்ந்ததுன்னு சொல்லலாம். இது இங்க இருக்குப்பா, அது எப்படி அதனுடைய அங்கம் சொல்ல முடியும்? காண்டாந்தரஸ்தோபி பவே பிரசம்சா. இது காண்டாந்தரஸ்தம். இன்னொரு காண்டத்துல ஞான காண்டத்துல இருக்கக்கூடியது. ஞான காண்டம் கர்ம காண்டம் சரி பிரிக்கிறதா? மீமாம்சைகள் ஒன்றும் பிரிக்கிறதே இல்லை. அவருடைய மனசுல அப்படிதான் இருக்கும். இது இந்த கர்ம காண்டம், இது ஞான காண்டம், இந்த பிரிவே பகவத்பாத சம்பிரதாயத்தில் தான் வந்தது, வேதாந்த சம்பிரதாயத்தில் தான் இருக்கு. மீமாம்சைகள் எது வச்சுட்டு கேட்கிறாருன்னா அந்த பிரிவே கிடையாது. அவளுக்கு வேதம்னா வேதம், அவ்வளவுதான். எல்லாமே கர்ம காண்டம். அதனால அந்த அந்த அளவுக்கு ஒரு முட்டாளத்தனமா கேட்கறது இல்லை, அதை ஒரு மனசுல வச்சுதான் கேட்கிறார். ஞான காண்டம் கர்ம காண்டம் கிடையாது. ஆனால் இவர் என்ன சொல்றார், நீங்க அப்படி ஒன்றும் பிரிவு வைக்க வேண்டாம், கிட்ட இருக்கணும். அதாவது நான் சொல்றேன், எங்கேயாவது இருக்கக்கூடாது. கர்ம காண்டமோ ஞான காண்டமோ அந்த பிரிவு அப்புறம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்குள்ள அதுக்கு முன்னாடி நீங்க கிட்ட இருக்கா பாருங்க. அந்த கர்மத்தை விதிக்கக்கூடிய பிரகடனத்திலாவது இருக்கணும், இல்லைன்னா முடியாது. தத்துவமசி வாக்கியம் அங்கே கிடையாது. அதனால கர்மத்தோடு சம்பந்தப்பட்ட அர்த்தத்தை சொல்லக்கூடிய வாக்கியம் இது இல்லை இல்லையா? அதுக்கப்புறம் இவர் அந்த கேள்வியை விட்டார், போயிட்டு அதுக்கு மேல வேற கேள்வி, வேற லைன்ல கேட்கிறார். யாரு வந்தனர்? தரிகி அத்து ஜீவே பரமாத்ம திருஷ்டி விதாயக கர்ம சமுத்தையே அர்ஹன். அந்த ரீதி சரியில்லைன்னா வேண்டாம், விடுறேன். ஆனா எப்படி பண்ணுங்கோ, திருஷ்டி விதாயகம். திருஷ்டி விதாயகம் உபாசனை. உண்மையா ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஆனா அப்படி நினைச்சுட்டு நீங்க தியானம் பண்ணணும்னு அர்த்தம். தியானம் பண்ணணும்னு ஆத்மேது கிராகயந்தி, ஆத்மேது கிராகயந்தின்னு இருக்கு சூத்திரம். அந்த சூத்திரத்துல அந்த அதிகரணத்துல ஈட்டாத்வைத சம்பிரதாயத்தில் இருக்கிறவா கூட அப்படிதான் சொல்லுங்க. விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தில் ஜீவபிரம்ம பரமாத்மா ஐக்கியம் கிடையாது. இருந்தாலும் அந்த உபாசனை அவள் சொல்லிருக்கான். பரமாத்மாவே ஜீவனை பரமாத்மா திருஷ்டியில நினைச்சுண்டு உபாசனை பண்றது அவாவு சம்பிரதாயத்தை ஒத்துருக்கான். அது ஒரு விசேஷம். அது அந்த மாதிரி கேட்கிறான். தரிகி அத்து ஜீவே பரமாத்மா திருஷ்டி விதாயக. தத்துவமசி வாக்கியம் என்ன சொல்றதுன்னா ஒரு தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாக்கியம் இல்லை. ஆனால் ஜீவனே நீ பரமாத்மாவின் அபேதத்தை சிந்தனை பண்ணணும். அதனால என்ன பலம்? அதனால ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதனால என்ன உபயோகம்? ஏதோ நீ பண்ற கர்மத்துக்கு ஒரு விசேஷம் கர்ம சமுத்தையே, அந்தந்த கர்மாவுக்கு இருக்கக்கூடிய பலத்தில் ஒரு விசேஷம் கிடைக்கக்கூடிய அருகன். அருகன் சுவாமின் சம்போதனம். அப்ரம்மணி பிரம்மதீனம் இதத்தே. ஜீவன் என்கிறது பிரம்மம் இல்லை, அப்ரம்ம.
அப்பிரம்மமா இருக்கக்கூடிய ஜீவனில் பிரம்ம திருஷ்டியே விதானம் பண்ணக்கூடிய வாக்கியம் இது. இப்படி வச்சுக்கோங்க, அப்பிரம்மணி பிரம்மதியம் விதத்தை யதா, அப்படி வரலாமா? இப்படிலாம் வரலாமா கேட்ட தாராளமா எத்தனையோ வாக்கியங்கள் அப்படி இருக்கு. யதா மனோ அன்ன அர்க்க நகஸ்வதாரு மனோ பிரம்மேதி உபாசீதா, இப்படிலாம் இருக்கு. மனசை பிரம்மமாக உபாசனை பண்றது, சூரியனை ஆதித்யோ பிரம்மா இருக்கு, அர்க்கன் அன்னத்தை பிரம்மமா உபாசனை பண்ணக்கூடிய விதி தைத்திரியத்திலே இருக்கு. இந்த மாதிரி ஆகாசத்தை பிரம்மமா உபாசனை பண்ணக்கூடிய விதி இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நீங்க எதுக்கு கவலைப்படணும்? அப்படி வச்சுக்கோங்க, ஜீவனே பிரம்மமா உபாசனை பண்ண வேண்டும். உபாசனை பண்ண வேண்டும் சொன்னால் தத்துவம் கிடையாது. இப்படி நினைக்கிறோம், நினைக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? அப்படி இருக்கட்டுமே. யார் சொல்ற? மண்டனர் சொல்ற. அதுக்கு பதில் கொடுக்குற, அது சரியில்லை. அப்படி யதேஷ்டம் சொல்ல முடியாது. சம்ஸ்ரூயதே அந்யத்ர யதா, அந்யத்ர ததா சம்ஸ்ரூயதே. சில இடத்துல மனோ பிரம்மே சுபாசீதா என்ன சம்ஸ்ரூயதே? லிங்காதிகி விதாயகா பிரம்ம விபாவனாயா, பிரம்மமா நினைச்சு உபாசனம் பண்ணணும்னு அர்த்தம் நீங்க சொல்றதா இருந்தால் அதுக்கு விதி இருக்கணும். விதி இருக்குன்னு எப்படி தெரியும்? அந்த லிங்கு வேணும். உபாசீதா அப்படி இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். இங்க வந்து தொம் சதிக்கு உபாசீதான்னு சொல்லல, தொம் சத அசி அப்படியே ஸ்டேட்மெண்டா சொல்றது விதி கிடையாது. ஒரு வஸ்துஸ்திரியை சொல்லக்கூடிய வாக்கியமா தெரியறது பார்த்தா தத்துவம் அசின்னு சொல்றது, தத்துவம் உபாசீதான்னு சொல்லவே இல்லை. விதியே கிடையாது. விதி இல்லாத இருக்கும்போது நீங்க எப்படி அது உபாசனா விதி நீங்க எப்படி சொல்ல முடியும் கேட்கிறேன். சம்ஸ்ரூயதே அந்யத்ர யதா லிங்காதிர் விதாயகோ பிரம்ம விபாவனாய ததா விதேர் அஸ்ரவணாத் மனிஷின் பஞ்சாகடீதி அத்த கதம் விதானம் கதம் கடதே பஞ்சாகடீதி கதம் கடதே. எப்படி அது நீங்க சொல்றது சரியா வரும்? அதுக்கு மேல மண்டனர் கேட்கிறார், அப்படி இல்லை சாமி, எல்லா இடத்துலயும் விதி ஒன்றும் இருக்காது. சில இடத்துல விதி இருக்கும், சில இடத்துல விதி இல்லை. இருந்தாலும் விதி கற்பனை பண்ண வேண்டிய இடம் இருக்கு. அந்த வாக்கியம் பார்த்தா விதி மாதிரி இல்லை. கர்ம விதிகள், ஏற்பட்ட கர்ம விதிகள் அப்படிதான் இருக்கு. தத்னா ஜுஹோதின்னு இருக்கு, அது ஒரு விதி. ஜுஹியான்னு தானே சொல்லணும், ஜுஹோதின்னு இருக்கு, என்ன பண்றது? ஆனால் அதுல விதியோட சென்ஸ் கிடைக்கிறது. சென்ஸ் கிடைக்கும் பொழுது அந்த வேர்டு போய் மீனிங்கா விதி கிடைக்கலன்னா கூட அந்த விதி தாற்பயம் இருக்குன்னு நினைச்சிருந்து விதி கற்பனை பண்ணணும். அப்படிதான் நிறைய வாக்கியங்கள் சமாளிச்சுட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தெரியாதான் கேட்கிறேன். எத்வத் பிரதிஷ்டாபல தரிசனேனா விதிர் எதீனாம் வர ராத்திரி சத்திரே எதீனாம் வர அது சம்போதம். ராத்திரி சத்திரம் இருக்கிற கர்மா யாகம், ஒரு சத்திர யாகம், அதுல பலமே சொல்லல. ஆனால் பிரதிஷ்டந்தின்னு ஒரு அர்த்தவாதம் இருக்கு, அது வச்சு பலத்தை கற்பனை பண்றது. பிரகல்பியதே, இப்போ எது வேணுமோ அது பிரகல்பனை பண்றது. எல்லா இடத்துலயும் வார்த்தை கிடைக்காது, எல்லா இடத்துலயும் தேவைப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இருக்காது வேதத்துல. அது வேணும்னு நிர்ணயம் ஆயிடுச்சுன்னா அது கற்பனை பண்றது. அதுக்கு ஒரு உதாரணம் ராத்திரி சத்திரத்தில் பலன் கற்பனை பண்றது. அப்படிலாம் இருக்கு. தத்வதிஹாபி முக்தி பலஸ்ருதே கல்பயிதும் சயுக்தா. அங்கே வந்து பிரதிஷ்டா என்கிற ஒரு பலம் பலமே சொல்லல, ஆனா விதி இருக்கு. விஸ்வஜிதாய திஸ்ரோ ராத்திரி உபயந்தி இருக்கு. அங்க வந்து கர்ம விதி இருக்கிறதுனால பலம் சொல்லல, ஆனால் அர்த்தவாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பலமா கற்பனை பண்றது. இங்க வந்து பலம் இருக்கு, ஆனா விதி இல்லை. கர்மாவுக்கு தானே பலம் இருக்கணும். தத்துவமசின்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்றது? முக்தி வரும்னு சொல்றது. தத்து தாவதேவ சிரம் யாவன்ம விமோக்ஷே அதான் சம்பத்தேன்னு முக்தி என்கிற பலத்தை சொல்றது ஸ்ருதி. அப்ப பலம் இருக்குன்னா அதுக்கு காரணமான ஒரு கர்மாவும் இருக்கணும் இல்லையா? என்ன கர்மா? எந்த கர்மாவும் சொல்லல. ஆனா என்ன சொல்லணும்? இதுவே ஒரு கர்மா, நான் பிரம்மம் தான் என்கிறது நினைச்சுட்டு உபாசனை பண்றதே ஒரு கர்மா சொல்லணும். அதனால அந்த விதி பிரத்யம் லிங்க் இல்லாட்டா கூட விதியை கல்பனை பண்ணி ஆகணும். பிரகல்பியதே தத்துவதிஹாபி முக்தி பலஸ்ருதே கல்பயிதும் சித்தா. அதுக்கு அப்புறம் இவர் சொல்ற, தரிஹி கிரியாஜன்யதையா விமுக்தி ஸ்வர்காதிவ தந்த வினஸ்வராசியா கண்ணம் என்ற பகவத்பாத. நீங்க என்ன சொல்ற? அப்ப முக்தி என்கிறது ஒரு கர்மபலமா? உபாசனை என்கிறது ஒரு கர்மான்னு வச்சுட்ட அந்த உபாசனையிலிருந்து வரக்கூடிய பலம்
நீ அனித்தியமாச்ச சத்யதா இவ கர்ம சிதோ லோக க்ஷீயதேன்னு இருக்கு. அப்போ நீங்க முக்திங்கிறது ஒரு கர்மபலம் சொல்லியாச்சா நான் அது சொர்க்கம் மாதிரி அனித்தியமா போயிடும். சர்வேபி மோட்சவாதினக மோட்சத்தை மோட்சம் நித்தியம் பலவிச்சந்தின்னு பகவத்பாதம். அதனால கர்மபலம் சொல்லவே கூடாது. தர்ஹி கிரியாஜன்யதையா விமுக்தி ஸ்வர்காதிவத் அந்த வினஸ்வராஸ்யா அந்த பெரிய தப்பா போயிடுவேன். முக்தி வினஸ்வரா அனித்தியம் வந்துடுமே கேட்கிறேன். அப்போ இல்ல நான் கர்மபலம் சொல்லவே இல்லையே. பண்டித மிஸ்ர சொல்லுவா கர்மபலம் சொல்லல, உபாசனா பலம் தானே சொல்றேன், கர்மபலம் சொல்லல. அப்படி இல்லப்பா, உபாசனா கர்த்தும் அகர்த்தும் அந்யதாவா கர்த்தும் அருகா மனச கிரியைவா. உபாசனம் என்றது கர்மா இல்லைன்னு நினைக்காதீங்க. உபாசனம் என்றது ஒரு கர்மா தான். கர்மாவுக்கு என்ன லட்சணம், கர்மாவுக்கு என்ன லட்சணமோ அது இங்கேயும் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறது, வெளியில ஏதோ ஒரு திரவியத்தை எடுத்துட்டு ஹோம குண்டத்தெல்லாம் வச்சுட்டு பண்றதுதான் பெருசா பண்றதா அதான் கர்மா நினைக்கிறது. உபாசனம் பண்றது எப்படி சும்மா இருக்கா, அது கர்மா இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை. இப்போ சும்மா ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறதும் கர்மா தானே சொல்றது. கீதையில இருக்க கர்மேந்திரியானி சையம்னு யா ஆத்தே மனசா ஸ்மரன், அது கர்மா தான். கர்மணி அகர்மயத்தை அங்கே சொல்றேன். அதனால உபாசனம் என்கிறது கர்மா தான். கர்த்தும் அகர்த்தும் அந்யதாவா கர்த்தும் சக்கியதே கர்மா அதுதான். இப்ப நினைச்சு பார்க்கறது என்கிறது, நான் நினைச்சு பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குன்னா நான் பண்றேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். இத நீங்க ஒரு புத்தகம் நினைச்சு பாருங்க, நான் சொல்றேன். உங்களுக்கு இச்சை இல்லை, நீங்க பண்றது இல்லை, இருக்குன்னா பண்றேன் அவ்வளவுதான். ஆனா இது ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய புத்தகமா தெரியறது என்கிறது நமக்கு அதீனம் இல்லை. கண்ணு பார்த்தா அப்படிதான் தெரியுது, கண்ணு திறந்து பார்த்தா அப்படிதான் தெரியுது. முன்னாடி இருக்கிறது எப்படியோ அது அப்படியே மனசுல ஏறதுன்னா தெரியறது நியாய வேணும். அது இச்சையினால வேற விதமா பண்ண முடியாது. அதனால எது நம்மளுடைய இச்சையினால நம்மளுடைய மனசுல இருக்கிற ஒரு சங்கல்பத்தினால வேற விதமா பண்ண முடியுமோ அதுதான் கிரியை. எது அப்படி பண்ண முடியாதோ அது ஞானம். இதுதான் விஷயம். இப்போ உபாசனை என்கிறது ஒரு கிரியை. ஏன்னா அது பண்ணணும்னா பண்ணலாம், பண்ணலைன்னா பண்ண வேண்டாம். அதனால அது கிரியை. அப்படி என்றால் அந்த உபாசனையினால கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தினால வரக்கூடியது மோட்சம் சொன்னால் மோட்சம் அனித்தியமா போயிடுமே. அப்போ இவர் மேல போறார், அது விட்டு அந்த கேள்வி விட்டுங்க, அதுக்கு மேல போறார். மாபூதிதம் தத்துவசீதி வாக்கியம் உபாசனா பரியவசாயி காமம். ஓ அப்படி மாத்திர உபாசனா பரியவசாயின்னு வச்சுக்க வேண்டாம். மோட்சம் அனித்தியமா போயிடுமே என்கிற பயம் இருக்கோ அப்படின்னா, மாபூதிதம் தத்துவசீதி வாக்கியம் உபாசனா பரியவசாயி காமம் கிந்து அஸ்ய ஜீவஸ்ய பரேண சாமிய பிரத்யாயகம் தத்துவம் போபவீது. ஏதோ ஒரு வஸ்துஸ்திதியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாக்கியமா நீங்க இந்த வாக்கியத்தை ஹேண்டில் பண்ணணும்னு வச்சுட்டு பார்த்தால் சொல்றேன். இதனால என்ன, ஏதோ ஒன்று புரிய வைக்கிறது. தத்துவமசியை சொன்னால் ஏதோ ஒரு பிலோசபி அங்கே இருக்கு சொல்லணும் தானே உங்களுடைய அபிப்பிராயம். நான் சொல்லிக் கொடுக்கிறேன். என்ன, ஜீவசிய பரேண சாமியம் பிரதிபாதயதி. ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சாதிருஷ்யத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாக்கியம் தத்துவமசி. அப்படி வச்சுக்கோங்க. உபாசனை ஒன்றும் வேண்டாம், அது விட்டுருக்கோம். கிந்து அஸ்ய ஜீவசிய பரேண சாமிய பிரத்யாயகம். ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் சாதிருஷ்யம் இருக்கு, சாமியம் இருக்கு அது சொல்லக்கூடிய வாக்கியம் தத்துவமசின்னு வாக்கியம். இப்படி வச்சுக்கோங்க. அப்போ ஆச்சாரியர் கேட்கிறார், என்ன சாமியம், எது வச்சுட்டு சாமியம் சொல்றது? சாமியம் சொல்றதுன்னா ஏதோ ஒரு தர்மத்தை வச்சுருந்தாங்க சாமியம் சொல்றது. என்ன தர்மத்தை வச்சிருந்து சாமியம்? கிம் சேதனத்துவேன விபக்தி சாமியம். சேதனத்துவேன சாமியம் சொன்னா என்ன அர்த்தம்? ஜீவாத்மா என்கிறது ஒரு ஆத்மா, ஒரு சேதனம். பரமாத்மாவும் அது ஒரு சேதனம். பரமாத்மாவும் சேதனம், ஜீவாத்மாவும் சேதனம். அதனால ரெண்டு பேருக்கும் சாமியம் இருக்கு. இதுதான் தத்துவமசி வாக்கியத்துடைய அர்த்தம். அப்படின்னு சொல்றதா? கிம் சேதனத்துவேன விபக்தி சாமியம் சார்வஜ்ஞ சார்வாத்மிய சுகை குணைவா. இல்ல சர்வஜத்துவத்தை வச்சுங்க, ஜீவனும் சர்வஜன் பரமாத்மாவும் சர்வஜன் அப்படி சொல்றதா? இல்ல பரமாத்மாவும் சர்வாத்மக ஜீவனும் சர்வாத்மக அப்படி சாதனை சொல்றீங்களா? என்ன சொல்லுவோம்? ஆத்தியனா என்ன அர்த்தம்?
சேதனத்துவ சாமியம் சொன்னால் அது சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, அது லோகத்துல கிடைச்ச விஷயம். ஜீவனும் ஒரு சேதனன், பரமாத்மாவும் ஒரு சேதனன் பெருசா 9 தடவை உபதேசம் பண்ண வேண்டியதா இருக்கா? அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அது சொல்றதா இருந்தால் வாக்கியத்துக்கு அனதிகதார்த்தகத்துவம் நத்தியா, வாக்கியம் தெரிஞ்ச விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்கு திருப்பி உபதேசம் பண்ணணும், அது தேவையில்லை. சரி, ஆத்தியே பிரசித்தம் நகது உபதேசம், லோகத்துல எது பிரசித்தமா இருக்கோ அது வேதத்தால உபதேசம் பண்ண வேண்டியதில்லை. அந்த இரண்டாவது சொல்றது சொன்னால் ஜீவனும் சர்வஜன் பரமாத்மாவும் சர்வஜன் சொன்னா தப்பு, அது பாதிதம். இவன் சர்வஜனும் நாஸ்தி, ஜீவன் சர்வஜன் கிடையாது. அந்த சித்தாந்த விருத்ததாத்தியா, ஜீவன் சர்வஜன் கிடையாது அந்த சித்தாந்தம், அதுக்கு விருத்தமா போயிடும். யாருக்கும் அப்படி ஒரு சித்தாந்தம் சொல்ல முடியாது, ஜீவனும் சர்வஜன் சொல்லவே முடியாது. அதனால சித்தாந்த விருத்தமான அர்த்தத்தை சொன்னதா போயிடும், அதுவும் சொல்ல முடியாது. அதுக்கு மேல இவர் சொல்றார், மண்டன மிஸ்ரர் சொல்றார், நித்தியத்துவ மாத்திரேன முரே முனே பராத்ம குணோபமானை சுகபோதபூர்வை குணை அவித்யாவர்கதோ அப்பிரதீதை சாமியம் திரவீது அத்திர ததோ ந தோஷம் அத்திய ததோ ந தோஷம். என்ன சொல்றார், அது ஒன்றும் இல்லை, சேதனத்துவத்தை வச்சிருந்த சாமியமோ சர்வஜத்துவத்தை வச்சதோ இல்லை, நித்தியத்துவம். ஜீவாத்மா நித்தியம், எப்படி பரமாத்மா நித்தியனா இருக்கானோ அப்படி ஜீவாத்மாவும் நித்தியன், இது சொல்றதுதான் வாக்கியம். இதை எப்படி வச்சுட்டு பார்த்தால் பின்னாடி இருக்கிற தோஷம் இல்லை. என்ன காரணம், இது லோகத்துல தெரிஞ்ச விஷயமா, ஜீவாத்மா நித்தியங்கிறது தெரிஞ்ச விஷயம் இல்லை. எனக்கு மரணம் இருக்கு, மரணத்தோட எல்லாமே போயிடும் அப்படிதானே எல்லாருக்கும் பிரமம் இருக்கு. மரணம் வரைக்கும் தான் இந்த நான் இருக்கேன், அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன், அப்படி ஒரு பிரமை லோகத்துல இருக்கு. அப்படி பிரமை இருக்கிறவனுக்கு உபதேசம் பண்றது தத்துவமசி அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படி பரமாத்மா நித்தியனோ அழிவு இல்லாம இருக்கானோ அந்த மாதிரி ஜீவாத்மாவுக்கும் அழிவு கிடையாது, ஸ்திரமா இருக்கான். சரீரம் போறதுனா கூட அந்த ஆத்மா ஸ்திரமா இருக்கு எங்களுக்கு சொல்றதுக்கு நித்தியத்துவ மாத்திரேன முனே பராத்ம குணோபமானை, பரமாத்மாவுடைய குணம் என்ன குணம், நித்தியத்துவம். அந்த நித்தியத்துவம் ஜீவனுக்கு இருக்கு. சுகபோத பூர்வை, அதை சரியா கிரகிக்கும்படியா இருக்கு இந்த ஒரு குணம். குணை அவித்யாவர்த்திதம் அப்படின்னா கேட்கலாம், பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடிய நித்தியத்துவம் ஜீவனுக்கும் இருக்குன்னா ஏன் அது தெரியல, ஏன் தெரியல, நமக்கு இருக்கக்கூடிய நித்தியத்துவம் ஏன் நமக்கு தெரியல. அவித்யா ஆவர்த்திதா, உங்க சம்பிரதாயத்துல அவித்யா இருக்கு, அந்த அவித்தியினால ஆவரணம் வந்திருக்கு, அதனால அது தெரியல. இப்படி சொல்லுங்க, யார் மண்டல விஷயம் சொல்றாங்க. எப்படி நீங்க அவித்தியை வச்சு நிறைய சமாளிக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி இப்படி சொல்லுங்க, ஜீவனுக்கு எப்படி பரமாத்மா நித்தியனா இருக்கானோ அப்படி ஜீவாத்மாவும் ஒரு நித்தியமான ஆத்மா. ஆனா அது தெரியாது, நமக்கு என்ன தெரியாதுன்னா அவித்தியினால ஆவரணம் வந்திருக்கு, அதனால தெரியாது. தாராளமா சொல்லலாம் இல்லையா. அதனால சப்தமசி வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. ஐக்கியம் வரைக்கும் ஏன் போனோம் கேட்கிறோம். அதுக்கு மேல ஆச்சாரியார் சொல்றார், ஏவம் ஏதஸ்ய பரத்வமேவ பிரத்யாயேஷு அത്ര துராகிரகா. ஏன் உங்களுக்கு இவ்வளவு ஒரு துராகிரகம், ஏதோ ஒரு நித்தியத்துவத்தை வச்சிருந்து சாமியம் தான் சொல்லணும், ஐக்கியம் சொல்லக்கூடாது. ஏன் ஒரு ஐக்கியம் தெரியறது இல்லையா, அந்த வாக்கியம் அழகா தெரியுது, தத்துவமசி இதெல்லாம் அந்த ஐக்கியம் அப்படியே தெரியுது. ஏன் அதை விட்டு இவ்வளவு சிரமப்படுறது. ஸ்வயைவ சத்திய பிரதிபாத சங்கா வித்வன் அவித்யாவரணாத் நிரஸ்தா. நீங்க சொல்ற அந்த மாதிரி ஏன் சொல்றாங்க, ஐக்கியமே இருக்கு, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுதான். ஏன் தெரியல, அவித்யாவரணத்தினால தெரியல அப்படி சொல்றாங்க. இப்ப நித்தியத்துவத்தை வச்சு சொன்னா அந்த அதே சம்பிரதாயத்துல ஐக்கியமே இருக்கு, அப்படிதான் வாக்கியத்திலிருந்து தெரியுது. ஐக்கியம் இருக்குன்னா எப்படி தெரியும், ஏன் தெரியல எனக்கு, நான் தான் கடவுள் தெரியலையே, அவித்யாவரணம் சொல்லாம இப்படி சொல்லி சொல்லாம ஏன் இந்த மாதிரி கற்பனை பண்றது, யார் கேட்கிறா, அதுவும் கேட்கிறேன். அப்போ அவர் சொல்றார், ஓ சேதனத்வேன சரீரி சாமியம் ஆவேசியதாம் அஸ்ய ஜெகத் பிரசூதே சிதுச்சிதத்வேன பரோதிகத்யானு பிரதான பிரபுதேர் நிராசனம். மண்டல மிஸ்ரர் என்ன நினைக்கிறார், இல்ல அது அந்த அர்த்தம் சொல்றதுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு, பிரத்யக்ஷ விரோதம், அனுமான விரோதம், இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும் இல்லையா. ஜீவனும் பரமாத்மாவும் ஒண்ணுன்னு சொன்னால்
எத்தனையோ சோദ്യங்களுக்கு பதில் கொடுக்கற வேண்டியதா போயிடும். அதோட சௌகரியமா அர்த்தம் சொல்ல முடியும்னா அது வேண்டாம் தான் அவருடைய அபிப்பிராயம். அப்ப என்ன பண்ணலாம்னா சேதனத்துவேன சரீரி சாமியம் ஆவேசியதான் அத்த ஜெகத் பிரசூதே